Hi students, today we are going to discuss about plant sex. So previous videos நம்ம flower உடைய sex பார்த்திருந்தோம் ஓகேவா. ஸோ flower மேலா ஃபீமேலா பைசெக்சுவலா பர்ஃபெக்டாக இருக்கா யூனிசெக்சுவலாக இருக்கா, தட் இஸ் ஸ்டாமினேட் ஃப்ளாரா பிஸ்டுலேட் ஃப்ளாரா அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் plant sex. The plant sex refer to the presence and the distribution of flowers with different sexes in an individual plant. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அதனுடைய டைப்ஸ், ஸோ எப்படிலாம் இருக்குது, அதனுடைய ஃப்ளார்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, இதை தனித்தனியாக பிரிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஹெர்மோஃப்ரோடைட்டிக், செகண்ட் ஒன் மோனோஷியஸ், தேர்ட் ஒன் dioecious, monoecious, dioecious, then polygamous. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹெர்மோஃப்ரோடைட் அப்படின்றது என்ன அப்படின்னா, all the flowers of the plant are bisexual. ஸோ வந்து ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளாருமே எப்படி இருக்கும் அப்படின்னா பைசெக்சுவலாக தான் இருக்கும். ஒரு பிளான்ட் ஓகேவா, ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளாருமே பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ், நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே பைசெக்சுவலாக இருக்குது அப்படின்னா ஹெர்மோஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு மோனோஷியஸ், மோனோ மீன்ஸ் ஒன், then occurs house. Both male and female flowers are present in the same plant. Example coconut. Monoecious அப்படின்னா ஒரே பிளான்ட்டில் மேல் ஃப்ளாரும் ஃபீமேல் ஃப்ளாரும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ஆனால் சேம் பிளான்ட். ஒரு பிளான்ட்டில் மேல் ஃப்ளார் தனியாக இருக்கும், ஃபீமேல் ஃப்ளார் தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அது மோனோஷியஸ். எக்ஸாம்பிள் கோகோனட். கோகோனட் ஃப்ளார்ஸ் பார்க்கலாம். கோகோனட் ஃப்ளார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பெட்டல்ஸ் நம்ம கீழே உதிருது இல்லை, நிறைய உதிர்ந்து கிடக்கும். ஸோ அது எல்லாமே என்னது அப்படின்னா மேல் ஃப்ளார்ஸ். அதுவே சின்ன சின்னதாக அந்த இளநீர் ஃபார்ம் ஆகிற மாதிரி சின்ன சின்னதாக இருக்குல்ல, அதுதான் அது ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ அது ஆனால் என்னென்னா ஒரே ஸ்டாக், ஒரு இன்ஃப்ளோரசன் ஸ்டாக்கில் மேல் ஃப்ளார் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளார் இருக்கும், ஆனால் செப்பரேட்டாக தான் இருக்கும், ஆனால் எல்லாமே ஒரே பிளான்ட்டில் இருக்கக்கூடியது. அதுதான் என்னது மோனோஷியஸ். எக்ஸாம்பிள் கோகோனட். ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ரெசினஸ் கம்யூனிஸ், ஆமனுக்கு சொல்லுவோம், அதாவது முத்துக்கொட்டை சொல்கிறாங்களே அது. ஸோ அந்த பிளான்ட்லேயும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளார், அந்த ஒரு பிளான்ட்டில் ஃப்ளார்ஸ் இருக்கும், பட் அந்த ஃப்ளார்ஸில் ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸில் லோயர் ஓகேவா. ஸோ வந்து அப்பெக்ஸில் அதுக்கு அடுத்தது பேஸ். ஸோ அப்பெக்ஸில் எல்லாமே ஃபீமேல் ஃப்ளாரும் பேஸில் வந்து மேல் ஃப்ளாரும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்குது, ஒரே காம்பில் ரெண்டு ஃப்ளார்ஸும் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது மோனோஷியஸ் பிளான்ட்டு. ஹெர்மோஃப்ரோடைட் அப்படின்னா என்னது ஆல் த ஃப்ளார்ஸ் ஆர் பைசெக்சுவல். ஸோ ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளாருமே என்னது அப்படின்னா பைசெக்சுவல். அதில் மோனோஷியஸ் அப்படின்றது மேல் ஃப்ளார் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் ப்ரெசன்ட் பட் இன் சேம் பிளான்ட் ஓகேவா. ஒரே பிளான்ட்டில் ரெண்டு ஃப்ளார்ஸும் ப்ரெசண்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது மோனோஷியஸ். அதுக்கு அடுத்தது டயோஷியஸ். டை அப்படின்னா என்னது டூ. ஸோ அந்த டயோஷியஸ் அப்படின்னா மேல் அண்டு ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் செப்பரேட் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் பப்பாயா அண்டு பால்மியாரா. ஸோ இப்போ வந்து டயோஷியஸ், மோனோஷியஸ்னால் மேல் ஃப்ளார் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளார் இருக்கும், ஆனால் ஒரே பிளான்ட்டில் இருக்கும். பட் டயோஷியஸ் அப்படின்னா மேல் ஃப்ளார் ஒன் பிளான்ட்டும் ஃபீமேல் ஃப்ளார் ஒன் பிளான்ட்டாக பிளான்ட்டே செப்பரேட்டாக இருக்கக்கூடியது தான். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பப்பாயா பார்க்கலாம் ஓகேவா. பப்பாயாவில் மேல் பிளான்ட் அண்ட் தென் ஃபீமேல் பிளான்ட் ஓகேவா. ஃபீமேல் பிளான்ட் தான் என்ன பண்ணுவோம், அந்த பப்பாயா நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அது மேல் பிளான்ட் ஒன்லி ஃப்ளவர் ரைஸ் மட்டும்தான் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்குது. அதாவது பால்மியாரா அப்படியே பாம் ஓகேவா. ஸோ பனை மரம். ஸோ அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆண் மரம் பெண் மரம் அப்படின்னு தனித்தனியாக செப்பரேட் பண்ணுவாங்க. அதுதான் அது டயோஷியஸ். மேல் அண்டு ஃபீமேல் ஃப்ளார் ஆர் ப்ரெசன்ட் ஆன் செப்பரேட் பிளான்ட்ஸு டயோஷியஸ் ஓகேவா. மோனோஷியஸ்னால் என்ன நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம படிக்கும்போது
அதுக்கு நேம் ஒன்லி தான் வரும். திஸ் பிளான்ட் இஸ் கைண்ட் ஆஃப் மோனோஷியஸ் பிளான்ட்டு, திஸ் இஸ் டயோஷியஸ் அப்படின்னு. அப்போ மோனோஷியஸ்னா என்ன? மேல் ஃப்ளாரும் ஃபீமேல் ஃப்ளாரும் ஒரே பிளான்ட்டில் இருந்தது, அது மோனோஷியஸ். டயோஷியஸ் என்னென்னா மேல் பிளான்ட்டு தனியாக ஃபீமேல் பிளான்ட்டு தனியாக இருந்ததுன்னா அது டயோஷியஸ். ஹெர்மோஃப்ரோடைட் அப்படின்னா என்ன? ஆல் த ஃப்ளார்ஸ் ப்ரெசன்ட் இன் சேம் ஃப்ளார், ஒன் ஃப்ளாரில் எல்லா பார்ட்ஸுமே இருக்கும், அதுதான் வந்து ஹெர்மோஃப்ரோடைட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்னது அப்படின்னா பாலிகேமஸ். பிளான்ட் செக்ஸில் பாலிகேமஸ், த கண்டிஷன் விச் பைசெக்சுவல் அண்ட் யூனிசெக்சுவல், தட் இஸ் யூனிசெக்சுவல் அப்படின்னா ஸ்டாமினேட் ஃப்ளார் அண்ட் பிஸ்டிலேட் ஃப்ளார். ஸ்டாமினேட் அப்படின்னா மேல் ஃப்ளாரு, பிஸ்டிலேட் அப்படின்னா என்னது? ஃபீமேல் ஃப்ளார்ஸ் occur in the same plant is called polygamous. polygamous அப்படின்னு நிறைய இருக்கக்கூடியது. ஸோ வந்து நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது. அது வந்து மோனோஷியஸாகவும் இருக்கலாம், டயோஷியஸாகவும் இருக்கலாம், இல்லை பைசெக்சுவலாகவும் இருக்கலாம். அது மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷன் விச் பைசெக்சுவல் அண்ட் யூனிசெக்சுவல், பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ் இருக்குது. ரெண்டு மேல் ஃப்ளார், மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் ஒரே ஃப்ளாரில் இருக்கும் அதே பிளான்ட்டில். இன்னொரு அதே பிளான்ட்டில் வந்து மேல் ஃப்ளார் மட்டும் தனியாக இருக்கும், அதே பிளான்ட்டில் ஃபீமேல் ஃப்ளார் மட்டும் தனியாக இருக்கும், அதே பிளான்ட் இருக்கும், மூணுமே மிக்சிங் ஆகிருக்கும். அந்த ஃப்ளார்ஸ்க்கு பேர் தான் ஒரே பிளான்ட்டில் அக்கர் இன் த சேம் பிளான்ட் இஸ் கால்ட் அஸ் பாலிகேமஸ். இட்ஸ் ஆஃப் செவரல் டைப்ஸ். ஓகேவா? சி பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது. பட் ஆனால் என்னது இந்த இதில் நிறைய பாலிகேமஸ் வந்து ஆண்ட்ரோமோனோஷியஸ், கைனோமோனோஷியஸ், பாலிகேம்னோமோனோஷியஸ், அதுக்கடுத்து ஆண்ட்ரோடயோஷியஸ், கைனோடயோஷியஸ், பாலிகேமோடயோஷியஸ், ட்ரையோஷியஸ், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் என்னது உங்களுக்கு கிடையாது. பட் ஆனால் பாலிகேமஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பாலிகேமஸ் அப்படின்றது ஸோ இப்போ ஸ்பெஷலாக வந்து எல்லா ஃப்ளார்ஸுமே இருக்கக்கூடியது. பைசெக்சுவலும் இருக்குது, யூனிசெக்சுவல் அது ஸ்டாமினேட் இருக்குது, அது பிஸ்டிலேட் ஃப்ளார்ஸும் ஒரே பிளான்ட்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? பாலிகேமஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது பாலிகேமஸ். எக்ஸாம்பிள் மியூசா அண்டு மேஞ்சிஃபெரா. எக்ஸாம்பிள் மியூசா அண்டு மேஞ்சிஃபெரா. மியூசா பனானா, ஓகேவா? மேஞ்சிஃபெரா இண்டிகா, மேங்கோ, மேஞ்சிஃபெரா. ஓகே. ஸோ இப்போ இதான் வந்து பிளான்ட் செக்ஸ். அதுக்கடுத்தது ஃப்ளார் சிம்மெட்ரி. ஃப்ளார் சிம்மெட்ரி எப்படி வந்து கட் பண்ணலாம்? வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்? ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து ஒரு வட்டத்தின் ஆரம் அப்படின்னா என்ன? கட் ஏ பேப்பர் இன்டு ரவுண்ட் ஷேப். ஒரு பேப்பரை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் இட் ஸோ அஸ் டு கெட் டு ஈக்குவல் ஹால்வீஸ். அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கக்கூடிய பேப்பர்ஸை ஃபோல்ட் பண்ணுறோம், ஈக்குவல் ஹால்வீஸ் ரெண்டாக மடிச்சுக்கிறோம். இன் ஹவு மெனி பிளான்ஸ் வில் யூ கெட் ஈக்குவல் ஹால்வீஸ்? அது மாதிரி திருப்பி நம்ம ஹவு மெனி பிளான்ஸ் யூ கேன் டிவைடட் குக்கும்பர் இன்டு ஈக்குவல் ஹால்வீஸ். இப்போ அதே மாதிரி திருப்பி மடித்து அதில் எத்தனை ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இந்த குக்கும்பர் இருக்குல்ல, வெள்ளரி. ஸோ வெள்ளரியை நம்ம கட் பண்ணி எப்படி கட் பண்ணாலும் அதனுடைய சைஸை வந்து போட்டாலும் நீட் வடத்தில் போடும்போது ஈக்குவல் பிளானாக தான் ஆகும், கட் ஆகும். ஸோ அதனுடைய ஸ்டெம்மும் அதனுடைய ஃப்ளஷ் போர்ஷன், அந்த பீல்ஸு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாமே ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும். அது மாதிரி மெனி பிளான்ஸ் வந்து கட் ஆகக்கூடியது. ஸோ இந்த மாதிரி கட் ஆகிறது தான் எ ஃப்ளார் இஸ் ஏ சிம்மெட்ரிக்கல் when it's divided into equal halves in any plane running through the center. ஸோ சென்டர் வழியாக இப்போ சென்டர் இருக்கணும், அது வழியாக நம்ம கட் பண்ணும்போது நிறைய ஈக்குவல் ஹால்வீஸாக நிறைய பிளேனாக வந்து நம்மளுக்கு சரி பகுதியாக என்ன நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நான் வந்து ஃப்ளார் சிம்மெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதில் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் அடாப்டேஷன் ரிலேட்டட் டு பாலினேஷன் சிஸ்டம்ஸ். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா எப்படி அந்த சிம்மெட்ரி கொடுத்துருக்காங்க, ஃப்ளார் சிம்மெட்ரி பிரிச்சிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஆக்டினோமார்பிக் ஆர் ரேடியல் ஆர் பாலிசிமெட்ரிக். செகண்ட் ஒன் ஜைகோமார்பிக், பைலேட்ரல் சிம்மெட்ரி ஆர் மோனோசிமெட்ரிக். தேர்ட் ஒன் ஆசிமெட்ரிக், அமோஃபோபிக். ஓகேவா? ஏமார்பிக். இப்போ இது என்ன பேசிக் அப்படின்னா கட் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து உங்கள் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக், ஏசிமெட்ரி. ஸோ ஆக்டினோமார்பிக் வந்து ஈக்குவல் ஹால்வீஸாக ஒரு 5 பிளேன்ஸாக பிரியுது. சைக்கோமார்பிக் 2ஆக பிரியுது. ஏசிமெட்ரிக் இது என்ன பண்ண முடியாது, தனித்தனியாக அதனுடைய ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியாது. ஸோ அப்போ அது ஏசிமெட்ரிக். இந்த பேசிக்கில் தான் இந்த ஆக்டினோமார்பிக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்டினோமார்பிக் இது சிமெட்ரி எல்லா ஃப்ளாஸையும் வந்து
ஒரு ஃப்ளாஸ் வந்து ஆக்டினோமார்பிக்காக இருக்கலாம், இல்லை மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளாஸ் சைகோமார்பிக்காக இருக்கலாம். இதுதான் வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஃப்ளாஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், ஃப்ளா டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணுறோம், ஃப்ளாஸினுடைய ஃபார்முலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இப்போ இது இண்டிகேட் பண்ணுவோம். அப்போ ஆக்டினோமார்பிக்னா எப்படி இருக்கணும், சைகோமார்பிக்னா எப்படி இருக்கணும். ஆக்டினோமார்பிக் அப்படின்னா ப்ளஸ் போட்டிருக்கோம், ப்ளஸ் போட்டு ஒரு ரவுண்டு போடணும். சைகோமார்பிக் அப்படின்னா இன்ட்டு போட்டு ரவுண்டு போட்டிருக்கோம். பட் ஆனால் இப்போ என்னென்னா ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிருக்கணும். அதுதான் அந்த சைகோமார்பிக் ஃப்ளாஸ். அதை நம்ம கட் பண்ண ஃப்ளாரல் டயக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ளாஸ் actinomorphic. First one, actinomorphic, radial or polysymmetric. The floor shows two mirror images when it cut in any plane or radius through the center. Normally, there are more than two planes of symmetry. Example, hibiscus, datura, water lily. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, எப்போ இது ரெண்டு பிளேனாக இது வந்து நிறைய பிளேன்ஸாக கட் ஆகும். அந்த ஃப்ளாஷ் ஷோ டூ மிரர் இமேஜஸ் when cut in any planes. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நிறைய வந்து எப்படி கட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் அந்த ஃப்ளாஸ் இருக்கும். இப்போ வந்து ஹைபிஸ்கஸ் இருக்குது அப்படின்னா ஹைபிஸ்கஸ் வந்து நம்ம 5 ஈக்குவலாக 5ஆக கட் பண்ணலாம். அப்போ என்னது ஆக்டினோமார்பிக். ஏன் அப்படின்னா 2க்கு மேலே இருந்ததுன்னா ஆக்டினோமார்பிக், 2 இருந்தது தான் பைமார்பிக். அப்போ வந்து சைக்கோமார்பிக். So when the flash showed two mirror images when cut in very radius through the center, normally there are more than two planes of symmetry. Hibiscus என்னது, அது வந்து ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்குது, 5 கேலக்ஸ் இருக்கும், 5 எபிகேலக்ஸ் இருக்கும், அதுக்கடுத்தது 5 ஸ்டிக்மா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அது மாதிரி ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி டேட்டோராவும் சரி, வாட்டர் லிலியாக இருந்தாலும் சரி, இது ஆக்டினோமார்பிக். அதுக்கடுத்து சைகோமார்பிக். த ஃப்ளாஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2 ஈக்குவல் ஹால்விஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அனிமலில் ஸ்டார்ஃபிஷ் எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து அது ஆக்டினோமார்பிக் வச்சுப்போம். சைக்கோமார்பிக் வந்து ஹியூமன் பீயிங்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 பார்ட்ஸாக தான் ஈக்குவலாக கட் பண்ண முடியும், 2ஆக தான் கட் பண்ண முடியும், மெனி பார்ட்ஸை கட் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ அதுதான் அது சைக்கோமார்பிக் ஆர் பைலேட்ரல் சிமெட்ரி ஆர் மோனோசிமெட்ரிக். த ஃப்ளாஸ் கேன் பி டிவைடட் டு 2 இன்டு ஈக்குவல் ஹால்விஸ், ஒன்லி 1 பிளேன்ஸ், 2ஆக பிரிக்கலாம், அவ்வளோதான். த சைக்கோமார்பிக் ஃப்ளாஸ் கேன் எஃபிஷியன்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் pollen grain visiting pollinators. எக்ஸாம்பிள் பைசம், பெயின், கேசியா, குல்மோகார், சால்வியா, ஆசிமம். ஓகேவா? பைசம் சட்டிவம், அதுக்கடுத்து என்னது பீன். இதுதான் உங்களுக்கு கொடுக்குறாங்க எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது வந்து 2ஆக பிரிக்கலாம், அவ்வளோதான். இருபக்க சீரமைவு அப்படி சொல்லுவோம். ஒரு தளத்தில் மட்டுமே மலரை 2 சமபாகமாக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னது அப்படின்னா சைக்கோமார்பிக் ஆர் பைலேட்ரல் சிமெட்ரி, 2ஆக கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கடுத்தது asymmetric, amorphic. Flaws like any plane of symmetry. அதை என்ன பண்ண முடியாது, ஒரு எந்த பரப்பில் வெட்டினாலும் எந்த இதுலேயும் வந்து வெட்ட முடியாது. கட் பண்ணலாம், பட் ஆனால் அது ஈக்குவல் சைஸாக வராது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் ஆனது asymmetric. cannot be divided into equal halves in any plane. Parts of flaws are twisted. ஓகேவா? twisted, அதாவது ட்விஸ்டடாக இருக்கும். அப்போ வந்து கேனா இண்டிகா. ஸோ கேனா இண்டிகா அப்படின்றது என்னது, இந்த கல்வோழை சொல்லுவாங்களே, கல்வோழை. ஸோ இந்த ஃப்ளாஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளாஸ் தான் வந்து கல்வோழை. ஸோ இப்போ இதை பேசிக்கில் தான் இது வந்து என்ன பண்ண முடியாது, தனியாக பிரிக்க முடியாது. அப்போ ஏசிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஏசிமெட்ரிக் அப்படி சொல்கிறோம். எனி பிளேன் சிமெட்ரி, ஃப்ளார் லேக்ஸ் எனி பிளேன் ஆஃப் சிமெட்ரி அண்ட் கேனாட் பி டிவைடட் டு ஈக்குவல் ஹால்விஸ் இன் எனி பிளேன். எந்த வட்டத்துலையும் 2ஆக பிரிக்க முடியாது. இது மாதிரி இருக்கிறது ஏசிமெட்ரிக். ஸோ இப்போ இதுதான் பிளான்ட்டோடைய சிமெட்ரி. ஆக்டினோமார்பிக், zygomorphic, actinomorphic or radial, zygomorphic or bilateral. ஸோ நிறைய ஈக்குவல் பிளேனாக பிரியறது, 2 பிளேனாக பிரியும், பிளேனாக பிரியாமல் இருக்கிறதா ஏசிமெட்ரிக். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஃப்ளாருடைய சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம இன்னைக்கு பார்த்தது என்னதுன்னா பிளான்ட் செக்ஸ், ஹெர்மோப்ராடக்ட்னா என்ன, மோனோஷியஸ், டயோஷியஸ், பாலிகேமஸ். இதை எழுதி காட்டுங்க. அதுக்கடுத்து ஃப்ளார் சிமெட்ரியில் ஆக்டினோமார்பிக், சைக்கோமார்பிக், ஏசிமெட்ரிக், இது 3மே இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? ஸோ இப்போ இதை டெஸ்ட் எழுதி காட்டுங்க, இன்றைக்கே போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.